ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பழைய இரும்பு கடையிலேருந்து ஒரு ரிங் லைட் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். ரிங் லைட்டில் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே உள்ள மூடியை நான் கழட்டிக்கிட்டேன். ஸ்ட்ரிப் லைட்டை தனியாக கழட்டுறதுக்கு போர்டில் கனெக்ட் ஆகிருக்க ஸ்ட்ரிப் லைட்டோட கனெக்டரை டிஸ்கனெக்ட் பண்ணி ஸ்ட்ரிப் லைட்டை தனியாக கழட்டிக்கிட்டேன். ரிங் லைட்டில் பவர் சப்ளை கொடுக்குற கனெக்டர் ஒன்று வரும். அந்த கனெக்டரில் ஒயர் மட்டும் தான் இருந்துச்சு. அதனால பேட்டரிக்கு யூஸ் பண்ணுற கனெக்டரை எடுத்து பின்பக்கமாக விட்டு ப்ளஸ் மைனஸ் பார்த்து சால்டரிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கனெக்டரை சால்டரிங் பண்ணதுக்கு அப்புறம் ஷார்ட் ஆகாத அளவுக்கு ஹீட் ஸ்லீவ் போட்டு இன்சுலேஷன் பண்ணிக்கிட்டேன். ஒயரை இன்சுலேஷன் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு சைடும் க்ளூ அப்ளை பண்ணி கனெக்டரை ஒட்டிக்கிட்டேன். ஸ்ட்ரிப் லைட்டை மறுபடியும் ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஸ்ட்ரிப் லைட்டோட கனெக்டரை போர்டில் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். மதர் போர்டை க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. அதை ஸ்க்ரூ போட்டு ரெண்டு சைடும் டைட் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணதுக்கு அப்புறம் ரிங் லைட்டை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ரிங் லைட்டை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் பேக்ல இருக்கிற ரெண்டு ஸ்க்ரூவையும் போட்டு டைட் பண்ணிக்கிட்டேன். 20 வோல்ட் லேப்டாப் சார்ஜர் எடுத்துக்கிட்டேன். ரிங் லைட்டோட கனெக்டர்ல கனெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரிங் லைட் ஆன் பண்ணா நல்லாவே ஒர்க் ஆனிச்சு. கலர் அட்ஜஸ்ட் பண்றதுக்கும் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்றதுக்கும் கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா ஒர்க் ஆனிச்சு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.